எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாடல் ப்ளவுஸ் தான் நம்ப கட்டிங்கும், ஸ்டிச்சிங்கும் பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் இப்படிதான் வந்துச்சு. இது வந்து நெக்கு, பார்டர் வைக்கிறது, பைப்பிங் வைக்கிறது, இதுதான் நம்ம உங்களுக்கு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சரிங்களா? இது வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான். பேக் ஓப்பன் கேட்டிருக்காங்க. ஆம், அந்த பார்டர் வந்து சைடுல வந்த ப்ளவுஸ் தான் இது. அந்த பார்டர் ஃபுல்லாவே நெக்குக்கும், பின் கழுத்துக்கு, முன் கழுத்துக்கு 2த்துக்குமே வைக்க சொல்ட்டாங்க. அவங்க ஒன் சைடு கட்டியிருந்தாங்க. சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ப்ளவுஸு. ஆ நல்லா டீப்பா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. டீப்பா தான் கேட்டிருந்தாங்க அவங்க. எவ்வளோ டீப் வேணுமோ நான் அந்த அளவு தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து முன்கழுத்து, இறக்கம்லாம் வச்சுக்கோங்க. சரியா? நான் வீடியோல எப்படி காட்டுனோ அது மாரி கட் பண்ணி தச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் சொல்லக்கூட மறந்துருவேன். அதனால வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு எவ்வளோ காசு வாங்கினேன் ப்ளவுஸுக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இதுக்கு எவ்வளோ நீங்க வாங்கியிருக்கீங்க, டெய்லர் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி. எப்பயோ தச்சுட்டேன் அந்த ப்ளவுஸு. அவங்க வந்து ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து ஃபோட்டோஸ் போட தானே உங்களுக்கும் புரியும். அதனால தான் வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் சேர்த்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்க்கோசரம் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஆனா இந்த மாடலு கொஞ்சம் கவனமா பார்த்து தைக்கணும். இல்லன்னா வந்து ரொம்ப இறக்கி வச்சாலும் நல்லா இருக்காது. திட்டமா வச்சா தான் அழகா இருக்கும். அதனால கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து அளவு எடுத்துக்கோங்க. எந்த அளவு வேணும்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கான அளவு தான் நான் இத போடுறேன். அம் எல்லாருக்குமான பொதுவான அளவு வந்து இந்த 2 இன்ச் வந்து எல்லாருக்கும் பொதுவா வைக்கலாம். ஆனா அவங்க எவ்வளோ லோவா கேட்குறாங்க, அதாவது அகலம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, அத பொறுத்தமே நீங்க எல்லாமே அளவு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா வரும். சில பேர் வந்து இவ்வளோ அகலம் வேணாம், கொஞ்சம் க்ளோஸா வையின்னுவாங்க. அதனால நீங்க தகுந்தா மாரி அதுக்கு தகுந்தா மாரி அளவு எடுத்துக்கோங்க கஸ்டமர. சரிங்களா? அப்பதான் வந்து கரெக்ட்டா வரும். இது நெக் எல்லாமே நான் அளவு எடுத்து தான் போட்டுருக்கேன். சரியா? அவங்க 3 டாட் ப்ளவுஸ் அளவு குடுத்துருந்தாங்க. நான் அத வச்சு அப்ப நெக்கெல்லாம் வந்து அவங்கள அளவு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இவங்களுக்கு வந்து நம்ம வந்து 2வது ப்ளவுஸ் தான் தைக்கிறோம். அவங்க அம்மாக்கு 2 ப்ளவுஸ் தச்சிருக்கோம். நியூ கஸ்டமர் தான். அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ப்ளவுஸு. ரொம்ப ஹாப்பி. "அக்கா சாரிக்கா ஃபோட்டோ அனுப்ப மறந்துட்டேன்க்கா. நான் அனுப்புறேன்க்கா" சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. நல்லா வந்திருக்குக்கா. சூப்பரா இருக்கு. அதுவும் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்க. வயலட்டும், ரெட்டும் செமையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எனக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த சாரி. நீங்க இதுல ஃபுல்லாவே கட்டிங் நாங்க கட் பண்ணி காமிச்சுட்டேன். இப்போ இது வந்து நம்ம லைனிங் போட்டு பிரஸ் பீஸ் கட் பண்றோம். அதுக்கப்புறம் நான் வந்து நெக்குக்கு பைப்பிங் வைக்கிறது, பார்டர் வைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நம்ம எப்பவுமே பார்டர்லாம் வைப்போம் இல்லையா? அது மாரி தான் பார்டர்லாம் நம்ப வச்சுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா? நான் இப்ப கட் பண்ற இடத்துல பார்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் நான் வந்து முன் கழுத்துக்கு, பின் கழுத்துக்கு எல்லாமே வச்சிருக்கேன். ஆனா லோ பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. பேக்ல வந்து 11 இன்ச்சு, ஃப்ரண்ட்லயும் வந்து லோ தான் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து லோ தான் வேணும்னு சொன்னாங்க. நல்லா இறக்கமா வேணும் எனக்கு அப்டி சொல்லிட்டுருந்தாங்க பேக் ஓப்பனுக்கு. அதனால வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்கு நெக்குக்கு வந்து நான் உள்ள ஒரு துணி குடுத்துட்டு, நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி தச்சுக்கோங்க. ஏன்னா கிரிப்னஸ்க்கு வந்து இன்னொரு துணி நம்மளுக்கு குடுத்தா தான் கொஞ்சம் அழகா இருக்கும். கேன்வாஸ் கூட குடுக்கலாம். கேன்வாஸோட துணி குடுத்தா இதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃப்பா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால வந்து நான் உள்ள இன்னொரு லைனிங்கே குடுத்துட்டேன். ரோப்பும் வந்து கொஞ்சம் திக்காவும் குடுத்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப மெலிசா குடுக்கல. கொஞ்சம் திக்கா குடுத்துருக்கேன். ஏன்னா நூல் நூல் விட்டுடும் மாரி துணி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. அதனால வந்து நான் கொஞ்சம் திக்காவே குடுத்துருக்கேன். அ ரெடிமேட் பைப்பிங் தான் யூஸ் பண்றேன். சரியா? நம்ம நெக்குக்கு பைப்பிங் எப்பவுமே வைப்போம் பார்த்தீங்களா? அது மாரி நீங்க இந்த நெக்குக்கு தகுந்தா மாரி நான் எப்படி வீடியோல காட்டுனோ அது மாரி தச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யணும். அவ்வளோதான். சரியா? பைப்பிங் கூட நூல் பைப்பிங் வச்சா தான் கொஞ்சம் அழகா இருக்கும். அதனால பைப்பிங் வந்து நான் ரெடிமேட் பைப்பிங் கோல்டு கலர் அந்த பார்டர் இருக்கிறதுனால நான் கோல்டு கலர் வச்சிருக்கேன். அவங்க வந்து பைப்பிங்லாம் எதுவுமே கேட்கல. நான் தான் வந்து சரி அழகா இருக்கும். அந்த மாடல் அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அதில வெறும் பைப்பிங் மட்டும் வச்சிருந்தாங்க. பார்டர்லாம் வைக்கல. அதுக்கப்புறமா நம்ம பார்டர்லாம் அதில வச்சிருக்கோம். ஆம் கொஞ்சம் அந்த இடத்துல தச்சு திருப்பும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொறுமையா திருப்பிக்கங்க. ஏன்னா தையல் விட்டுடும். நம்ம லைட்டா பார்த்து கரெக்ட்டா திருப்பணும். அப்பதான் வந்து அழகா வரும். சரியா? நான் எதனா சொல்ல மறந்தா கூட வீடியோல காட்டுற மாரி தச்சுக்கோங்க. சரியா? ஆனா லேட் ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சாதா வெறும் பைப்பிங்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தச்சிடலாம்.
இது பைப்பிங்கும் வைக்கணும், அப்புறம் 2 பக்கமும் பார்டரும் வைக்கணுன்றப்போ லேட் ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நான் ரெட் கலர் இருந்ததுனால கலர்ஃபுல்லா இருக்கு. அவங்க வந்து மாடல் வந்து பிரின்சஸ் கட் அளவு தான் காமிச்சிருந்தாங்க. ஆனா 3 டாட் ப்ளவுஸ் தான் வேணும் இந்த மாடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா தச்சிடலான்னு சொல்லிட்டு தச்சிட்டேன். ரேட்டு நான் சொல்லியிருக்கேன், கவனமா பாருங்க. ரேட்டு நீங்க எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? வீடியோக்கு ஒரு மறக்காம வீடியோ பார்த்து லைக் போட மறந்துடாதீங்க. நீங்க பைப்பிங் மாதிரி தச்சதுக்கு அப்புறம் மேல திருப்பி ஒரு படிமான் தையல் போட்டுருங்க. நம்ம ஃபினிஷிங் ரெடி ஆயிடும். வீடியோ பதிவாகாத போயிடுச்சு. இப்போ நம்ம பைப்பிங்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்குக்கு பார்டரு எல்லாமே நம்ம ரெடி பண்ண போறோம். கயிறு வச்சுட்டு முன்னாடி லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்டர் வந்து முன்னாடி பார்டரு பின்னாடி பார்டர் நான் உங்களுக்கு நம்ம எப்பவுமே வைப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் பார்டர்லாம் வச்சுக்கணும். ஓகேவா? பார்டர் வந்து நீங்க கரெக்டா அந்த கைக்கும் சேர்த்து வரா மாதிரி வச்சீங்கன்னா தான் அழகா இருக்கும். நம்ம ஜாயிண்ட்ல அந்த கை வந்து ஒரு பக்கம் போயிடும், ஒரு பக்கம் மடிப்பு மட்டும் நான் வச்சிருக்கேன். அப்போ வந்து ஃப்ரண்ட்ல பார்க்க ஒன்றும் அழகா இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து முன்னாடி ஃபுல்லா பார்டர் வரது தான் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. நீங்க நிறைய பிளவுஸ் பார்த்துப்போம். இப்போ நம்ம பின் கழுத்து ரெடி பண்ண போறோம். முன் கழுத்து ஃபுல்லாவே ரெடி பண்ணியாச்சு. பைப்பிங் வச்சு பார்டர் வச்சாச்சு. பெண் கழுத்து அவங்க ரவுண்டு கழுத்து தான் கேட்டாங்க. இப்போ நம்ம ரவுண்டு கழுத்து ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் வந்து நம்ம பார்டர் போடுறோம். ஏன்னா துணி வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம ரவுண்டு கழுத்து தைக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம ரவுண்டு கழுத்துக்கு எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்ட்ரெயிட் பார்டர் தான் எடுத்திருக்கோம். அப்போது நம்ம ரவுண்டு கழுத்து எப்படி வைக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். சரியா? இது வந்து நம்ம கல்லில் வேலை செய்கிறவங்க தைக்கிறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அவங்க வந்து தைக்கிறாங்க. சரியா? வீடியோ எடுக்கிறது ஒரு வேலை, தைக்கிறது ஒரு வேலைன்னா எடுக்கிறது ஒரு வேலை நம்ம வீடியோ போடுறதுக்கு. பாருங்க, அந்த இடம் வரும்போது நம்ம எப்படி மடிச்சு ரவுண்டு கழுத்து நம்ம வர வைக்கிறோம் பாருங்க. ரவுண்டு வந்து நம்ம இப்படிதான் எப்பவுமே தைக்கணும். ஸ்ட்ரெயிட் பீஸ்ல நீங்க ரவுண்டு போடுறீங்க அப்படின்னா இப்படிதான் போடணும். சரியா? இந்த பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் 650 வாங்கினேன். எல்லாமே சேர்த்து லைனிங்கு டிசைனுக்கு எல்லாமே சேர்த்து 650 வாங்கியிருந்தேன். சரிங்களா? ஆனால் அவ்வளோ வேலை வாங்கிடுச்சுங்க இந்த ப்ளவுஸு. நான் முதல்ல இதுக்கு பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்துட்டு தான் அப்புறமா வந்து நான் வந்து ப்ரெஸ் பீஸ் போட்டேன். எப்பவுமே நம்ம புதுசாக ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா பேப்பர் கட்டிங்கில் போட்டு பார்த்து போடுங்க. பேப்பர் கட்டிங்கில் போட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருதா, நம்ம என்னென்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். சரியா? நேரையாக வந்து ப்ரெஸ் பீஸில் போடாதீங்க. நீங்கள் ரொம்ப அனுபவம் இருக்குன்னா மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து துணியில் போட்டு பாருங்கள். ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து மிஸ்டேக் வரதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்துட்டு தான் அப்புறமா போட்டேன். ஏன்னா நிறைய வந்து நம்ம இந்த மாடல் வந்து அவ்வளோவா வந்து நான் வீடியோலாம் போட்டுக்க மாட்டேன், தைக்கவும் நிறைய இல்லை. சரியா? நிறைய பேர் கேட்கல இந்த மாடல் இங்கே எங்கள் ஏரியாவில். ஆனால் நான் தவிர தச்சு போடலைங்க, எனக்கு பிடிக்கல இந்த மாடல். ஆனால் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கஸ்டமர் விருப்பமே நம்ம விருப்பம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் வந்து எப்பவுமே தைச்சிருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிற வேலை தான் நம்ம வேலை இல்லையா? நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நான் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.